அல்லேலூயா. கிறிஸ்துவுள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையில் மனதுருகிற கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். கிருபை, கிருபை, தேவ கிருபை. பாட்டு பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை மிக பெரியதா இருக்கிறது. பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அன்றியும் மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய வியாதியோ பிரச்சனையோ சோதனையோ அந்த நேரத்திலே பவுல் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார், இந்த பிரச்சனை என்னை விட்டு விலக வேண்டும் என்று. அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமையை பெற்றவர், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிற வல்லமை பெற்றவர். இப்படி தேவ வல்லமை பெற்ற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், சாத்தானுடைய குட்டுகிற ஒரு முள் அவரை என்ன செய்கிறதா? குட்டிக் கொண்டே இருக்கிறதா? அல்லேலூயா. அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இப்போ நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாம் ஜெபம் பண்ணுகிறோம், இந்த பிரச்சனையிலிருந்து இல்லை இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாருமே என்று நாம் ஜெபம் பண்ணும் போது சுகம் கொடுத்தேன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? சீக்கிரமாய் அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாததா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும், ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருந்தால் போதும். பாருங்க, 8 அதே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. அப்போ அவரிடத்திலே என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அதே பவுலை கொண்டு என்ன எழுத வைக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். வானத்தை படைத்தவர் அவர்தான், பூமியை படைத்தவர் அவர்தான், அண்ட சராசரங்களும் அவருடையதான், ஜீவராசிகளும் அவருடையதான். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. அவர் தரித்திரரானார். சிலுவையிலே அவரை அறையும் போது
ஒரு சோப்பான அங்கி அவருக்கு உடுத்தினார்கள் என்று இருக்கிறது. அல்லேலூயா. மிகப்பெரிய தரித்திரரானவராக அவரை காட்டினார்கள். ஒன்றுமில்லை, அவர் போட்டிருந்த அங்கேயே கூட கலத்தி போட்டார்கள். அல்லேலூயா. அப்போ அவர் எதற்கு தரித்திரரானார்? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த அவர் ஏன் தரித்திரரானார்? அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கணும், தினமும் நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கியவனை ரட்சித்தார். அல்லேலூயா. அப்போ அவரை நாம் நோக்கி பார்க்கணும், அவரை கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவருடைய தரித்திரத்தில் இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகிறது? ஐஸ்வர்யம். தரித்திராகி அவரை நோக்கி பார்க்கும் போது, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் போது நம்மை ஐஸ்வர்யங்களாக்குகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும். அப்ப கிருபை போதும்னு சொல்றது வெறுமனே அல்ல, அவருடைய கிருபை நம்மை ஐஸ்வர்யான்களாக்குறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக தேவன் நம்முடைய கிருபையை நமக்கு விளங்க செய்கிறார். கிருபை பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நாம் எப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் கிருபை நமக்கு வரும். அவர் கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் போது அவர் தரித்திரராய் இருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. ஆனா அந்த சாயலை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால கிருபை, கிருபை மகா பெரியது. கிருபை தான், கிருபைன்னு சொன்னாலே போதும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாருங்க, கொரிந்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கிருபை அநேகர் ஸ்தோத்திரிப்பதனால் பெறுகிறது. அல்லேலூயா. நாம் சபையிலே கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி, அநேகர் இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? வாயை திறந்து, நம்முடைய வாயை விரிவாய் திறந்து என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லணும். அப்பதான் என்ன உண்டாகும்? கிருபை உண்டாகும். அல்லேலூயா. நாம் நம் வாயை திறந்து எவ்வளவு அதிக சத்தமாக நாம் இயேசுவை துதிக்கிறோமோ, ஸ்தோத்திரிக்கிறோமோ, அல்லேலூயா சொல்லுகிறோமோ, சொல்லிக்கொண்டே இருக்கணும். நான் ஒரு 10 நிமிஷம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு. கொஞ்ச நாளதுக்கு முன்னாக நம்ம சகோதரிகள் 2-3 பேர் சேர்ந்து வாக்கிங் போக தொடங்கினாங்க. அல்லேலூயா. அது 2-3 நாள் தான். அதே மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. காலையிலும் துதிக்கணும், மத்தியானத்திலும் துதிக்கணும், மாலையிலும் துதிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் போது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறும். தனித்தும் ஸ்தோத்தரிக்கணும், நாம் சபையாக சேர்ந்தும் ஸ்தோத்தரிக்கணும். அப்பொழுது கிருபை பெறும். அப்பொழுது கிருபையினாலே சுகம் உண்டாகிறது. கிருபையினாலே நம்முடைய தரித்திரியங்கள் எல்லாம் நீங்கி ஐஸ்வர்யம் உண்டாகிறது. நம்ம இதை தானே எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். இதையெல்லாம் தானே நாம எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். இது நீங்க சோதனம் பண்ணி பாருங்க. திடீர்னு நடக்க போறதெல்லாம் நம்முடைய கண்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்தினபடியினால் தான். அல்லேலூயா. சோதரித்தபடியினால் தான் ஆண்டவர் இவ்வளவு உயரமாய் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாய்களை விரிவாய் திறக்கும் போது தேவன் நன்மையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கமாய் நடக்கிறவனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை அறியாதவன் துன்மார்க்கன், கர்த்தரை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாதவன் துன்மார்க்கன். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்ப கர்த்தர் மேல் நாம் எப்படி இருக்கணும்? நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா. பாட்டு கூட பாடுவேன், நம்பிக்கை இழந்தாள் நாதன் இயேசுவை கண்டாள். அல்லேலூயா. நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். அல்லேலூயா. அவள் உலக பிரகாரமான காரியத்திலே இருந்த எல்லா நம்பிக்கையும் விட்டாள். இனி இயேசுதான் என்னுடைய ஒரே நம்பிக்கை என்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தார். நமக்கு இந்த உலகத்துல நிறைய நம்பிக்கை எல்லாம் இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்து கொண்டு போகட்டும். அல்லேலூயா. நாம் நம்பிக்கையை இயேசு மேல் வைக்க வேண்டும். நான் நம்பிக்கையை இயேசு மேல் வைக்கும் போது நிச்சயமாகவே கிருபை என்ன செய்யும்? கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்படி கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரர் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கை வைக்கும் போது அவரது மேல் மனதுருகிற தேவனா இருக்கும். அப்ப அநேகராய் சோதரிக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்புறம் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்கணும். அப்ப என்ன செய்கிறது? கிருபை பெருகும். கிருபை பெருகும் போது ஐஸ்வர்யமும் பெருகும். ஆண்டவருடைய கிருபை பெருகும் போது நமக்கு என்ன பெருகிறது? ஐஸ்வர்யமும் பெருகிறது. தலையுமே சோதரிக்க மாட்டோம். ஜெபம் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் கூட ஐஸ்வர்யம் வருது. இருக்கட்டும், தேவன் கொடுத்தால் கொடுக்கட்டும். அல்லேலூயா. தேவன் யாருக்கு வேணுமானாலும் எவ்வளோ வேணுமானாலும் கொடுக்கட்டும். கர்த்தருக்கு சோதரம். நம்ம பெற்றுக்கொள்வதற்குரிய வழியை நாம் பார்க்கணும். வேதம் சொல்லுகிறபடி நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் அள்ளி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதிகமாய் கொடுக்கிறார். பாருங்க, இந்த நாடுல வெளிநாடெல்லாம் எப்படி இருக்கோ தெரியல, வெள்ளக்கார தேசம். ஆனால் அவர்கள் அந்த நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபித்தும் துதித்தும் ஆராதித்தும் தேவனை மகிமைப்படுத்தினபடியினால் தேவன் அவர்களை ரொம்ப ஐஸ்வர்யங்களாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அமெரிக்காவை பாருங்க, ஐரோப்பா நாடுகளை எல்லாம் பாருங்க, பெரிய ஐஸ்வர்யங்களாக இருக்கிறார்கள். அப்ப நாமும் ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்? ஐஸ்வர்யங்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ அதனால தேவனை அதிகமாய் துதிப்பது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாய் பார்க்கும் போது பாருங்க, சமாதானத்தின் உடன்படிக்கை. சமாதானத்தின் உடன்படிக்கையை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை விண்ணை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை. சமாதானம் வேணும். அல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, என்ன ஆகமும் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 2 வாசி. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிசலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோரின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் மத்தியில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால்
அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா. அப்போ பக்தி வைராக்கியம். பினேகாஸ் ஆண்டவர்களுடைய சமூகத்திலே ஒரு பக்தி வைராக்கியத்தை காண்பித்ததினால் அவனுக்கு ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை? சமாதானத்தின் உடன்படிக்கை. அதோடு கூட ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கையும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? பக்தி வைராக்கியம். அது எப்படி பக்தி வைராக்கியம் அவன் உண்டாக்குனா? அதுக்கு முன்னாடி சம்பவம் என்ன, அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. வேணுமா நீங்க வீட்டுல போய் வேதாகமத்தை என்ன செய்யுங்க, படித்து தெரிந்து கொள்ளும். பக்தி வைராக்கியம். கர்த்தருக்கு முன்பாக அவன் பக்தி வைராக்கியம் காட்டணும். பக்தியில வைராக்கியம். அப்ப நமக்கும் பக்தியில என்ன இருக்கணும்? தெய்வ பக்தியில வைராக்கியம் இருக்கணும். இப்ப நம்ம ஒரு தெய்வ பக்தியை காண்பிப்பதற்காக இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்ல எல்லாம் ஆராதனைக்கு வருகிறோம். இதுல வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் இருக்கணும். சிலருக்கு அந்த வைராக்கியம் இல்லை. அநேக பேருக்கு பக்தியில என்ன இல்லை? வைராக்கியம் உள்ள பக்தியா இல்லை, ஏதோ ஒரு பக்தியா இருக்கிறது. அவன் நமக்கு வைராக்கியம் உள்ள பக்தியா இருக்க வேண்டும். அப்படி பினேகாஸ் வைராக்கியத்தை, பக்தி வைராக்கியத்தை காண்பித்ததனால் சமாதானத்தின் உடன்படிக்கையை அவனுக்கு கொடுக்கிறார். ஆசாரிய பட்டத்தையும் அவனுக்கு. அல்லேலூயா. அதனால பக்தி வைராக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அப்பதான் தேவன் நம்மேல் மனதுருகுவார். அல்லேலூயா. இப்படி நமக்கு இல்லை என்றால், பக்தி வைராக்கியம் இல்லை என்றால் நாம் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வது மிக கடினம். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 54:13 நான் வாசிக்கும் போது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம். அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? போதிக்கணும். எப்படி போதிக்கணும்? பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் போதிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டுக்கு எதிராகவும் இஸ்ரவேல் நாட்டும் சேர்ந்தெல்லாம் பெரிய யுத்தம் பண்ணுது. ஆனா பாருங்க, 15 வயது பிள்ளைகளே யுத்தத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. வைராக்கியம். அது ஒரு உலக பிரகாரமான யுத்தம் தான் நடக்குது. அல்லேலூயா. அந்த உலக பிரகாரமாக நடக்கிற யுத்தத்துக்கு கூட 15 வயதிலே முன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் ஏதாவது ஒரு ஆயுதத்தை உண்டாக்கினால் கூட அதுக்கு கிதியோன் என்று பேர் போடுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப கிதியோன் அப்படியே ஒரு கொஞ்சம் ஆட்களா தான் போனான். அவன் அங்கே பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டான். இப்போ அப்படிதான் இஸ்ரவேல் நாட்டில இருந்து அப்படியே கொஞ்சம் பேர் தான் போறாங்க யுத்தத்துக்கு. அவர்கள் பெரிய வெற்றியோட வருகிறார்கள். பாருங்க, அந்த லெபனான் என்று சொல்லுகிற நாட்டுல கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் படையோட போறாங்க. ஈரானோடு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில கொஞ்சம் பேர் போறாங்க. லெபனான்ல பாதி தேசத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்ன எத்தனை தடவை பிடித்தார்கள், விட்டார்கள். இப்ப சொல்லுகிறாங்க, அங்க தீவிரவாதிகள் குடியேறி இஸ்ரவேலுக்கு எதிராய் செயல்படுவதனால் நாங்க இப்ப பிடிச்ச இடத்தை என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் பேர். நாம் இன்றைக்கு கிதியோனை நினைக்கிறோமா? கிதியோன்னு பேரு கூட வைக்க மாட்டாங்க யாரும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கிதியோன்னு பேரு கூட வைக்கிறது இல்லை. அதே மாதிரி வேதத்தில் இருக்க பேரை கொஞ்சம் பேர் தான் வைப்பாங்க. அதுவும் ஆங்கிலத்திலையும் எபிரேய பாஷையில எல்லாம் திருப்பி பேரை வைக்கிறதுனால நான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் பிரியமாக. ஆபிரகாம் என்ன உலகத்துக்கு தெரியும், சாராளன் என்ன உலகத்துக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்போ. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியோ எந்த பாஷையிலையும் வச்சுங்க, அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. என்னால தமிழ்ல வச்சா நம்ம கூப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு. அல்லேலூயா. தமிழ்ல ஆசையா. எங்க பேத்தி இன்னும் 2 வயசு ஆகல. பேர் என்னன்னு கேட்டா அக்ஸால் அப்படின்னு, சால் அப்படின்னு கடைசி வரை சொல்லுவா. நம்ம அக்ஸால்னு சொன்னா நோ அக்ஸால் அப்படின்பா. அவளுக்கு யார் தமிழை கற்றுக் கொடுத்தது? அல்லேலூயா. அவளுக்கு யாரும் தமிழை கற்றுக் கொடுக்கல. அப்ப சொல்லுவான், அந்த பாதியில நம்ம சொல்லிட்டு விட்டா நோ அக்ஸால் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவான். அப்போ பாருங்க, நாம் ஆசையாய் ஒரு நல்ல தமிழ் பேரை வைக்கும் போது பிள்ளைங்களுக்கும் ஆசையா இருக்குது. அதை சொல்லக்கு நமக்கும் ஆசையா இருக்கிறது. அல்லேலூயா.
அதனால நாம் ஒரு பேரை வச்சா கூட எப்படி இருக்கணும்? பக்தி வைராக்கியத்தோட வைக்கணும். நானே அக்ஸால் என்ற பேர் வைக்கிறது காலேப் தன்னுடைய அப்பாவும் மகளும் உள்ள அந்த எனக்கு இது என்ன வறட்சியான நிலங்களை தந்தி நீர் பாய்ச்சலான நிலவும் தரணும் அப்படின்னு. அது நமக்கு ஒரு நல்ல அப்பா மகள் ஒரு நல்ல உறவு வந்து அதை வச்சோம். ஆனால் பார்த்தா நம்ம பாப்பா அப்பாவை தூங்கவே விட மாட்டேங்கிறான். அப்பா தான் என்ன செய்யணுமா? முதுகுல தடவி கொடுக்கணுமா? அல்லேலூயா. அப்புறம் வளரும்போது என்ன கேட்குற அளவு தெரியல கர்த்தருக்கு. அப்படிதான் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க பிள்ளைகளுக்கு வச்சிருக்க பேருங்க அர்த்தத்தெல்லாம் நான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு ஆசையாய் பக்தி வைராக்கியமாய் நாம் பேர்களை என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். நாம் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பேரை வைத்தோம். ஆனால் இப்பொழுது அந்த பிள்ளைகளே வருத்தப்படுகிறார்கள். ஏன்னா நம்ம ஆலயத்தில் பேரை மாற்றினாலும் கூட, ஞானஸ்தானம் கொடுக்கும் போது பேரை மாற்றினாலும் கூட, அவர்களோடு கூட படித்தவர்கள் அவர்களோடு கூட வேலை செய்தவர்கள் எல்லாரும் பழைய பேரை தான் கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. அது இன்றைக்கு அநேகருக்கு அது மன வருத்தமா இருக்கிறது, துக்கமா இருக்கிறது. அதனால நாம் பக்தி வைராக்கியம் எதிலும் கூட பக்தி பேர் வச்சாலும் பக்தி வைராக்கியமோடு இருக்க வேண்டும். வைராக்கியம் உள்ள பேர்களை வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு பிள்ளைக்கு அல்லேலியான்னு பேர் வச்சிருக்கேன். அப்போ என்ன அல்லேலியா, வெறும் அல்லேலியா வேற இருக்கானே? இல்லை வெறும் அல்லேலியா தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு. ஏன் அப்படி வெறும் அல்லேலியா வச்சுக்கான்னு? இல்லை நம்ம அல்லேலியான்னு சொன்னதுனால அல்லேலியா கூட்டம் பெந்தையேசு கூட்டம்னு கிண்டல் பண்ணுறாங்க. அதனால நான் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சேன்? இப்போ பாருங்க, வாத்தியாருங்களும் அல்லேலியா தான் கூப்பிடணும், கூட படிக்கிறவங்களும் போகிற வர இடங்களில் இருக்கிறவங்களும் எல்லாரும் என்ன செய்யணும்? அல்லேலியான்னு தான் கூப்பிடணும். அதனால அந்த வைராக்கியத்தினால நான் அந்த பேரை வச்சேன் அப்படின்னு. அல்லேலூயா. இதே மாதிரி நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் அப்பொழுது நாம் பிள்ளைகளுக்கு இந்த வைராக்கியத்தை போதிக்கும் போது, பிள்ளைகளுக்கு நம்ம வைராக்கியத்தை நாம் என்ன செய்யணும்? போதிக்கணும். அப்படி போதிக்கும் போது உன் பிள்ளைகள் கர்த்தரால், அப்புறம் பிள்ளைகளின் சமாதானம். கர்த்தருடைய வைராக்கியத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கும் போது பிள்ளைகளை குறித்த சமாதானம் நமக்கு பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே இப்படியா இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. சமாதானம் எந்த வழியிலே வருகிறது என்பதை இந்த நாளிலாகிலும் நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். நல்லா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற என்னுடைய பிள்ளைகள், இந்த யூடியூப் வழியாகவோ இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, இந்த நாளிலாகலும் சமாதானத்தை கேட்டவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த நாளிலாகலும் இதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தையும் கொடுப்பார், ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். கொலோசியர் 1:20 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. போதும். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சில பாவங்களை நீக்கி, ஆமா, அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுனாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார்.
அப்படியானால் நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கு. பக்தியில் எப்படி இருக்கணும்? வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். இயேசுன்னு சொன்னா ஒரு பக்தி நமக்குள்ள அப்படியே சிறுக்கணும், மெய் சிறுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்திலே தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எவ்வளோ செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன சின்ன ஆலயமாக தான் இருக்கும். அந்த ஆலயங்களை அடைக்கிறார்கள், உடைக்கிறார்கள். அங்கேயே ஆளுகிற அந்த அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? இல்லை அப்படி ஒன்றும் இங்கே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. அமெரிக்காவில் இருந்த எம்பிக்கள் எல்லாம் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதற்கு நம்ம இந்தியாவில் ஆளுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள் தலையிட யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், இவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சில நேரங்களில் பாருங்க, மழையை பெய்ய வச்சா மழையாவே ஊற்றி விடுறாரு. மழை இல்லாம இருந்தா அப்படியே காஞ்சி போகும்படி செய்கிறாரு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தேவ பிள்ளைகள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலும் சரி, இயேசுவை குறித்து நாம் என்ன செய்யணும்? பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக. பினகாஸ் பக்தி வைராக்கியம் காட்டுவதனால் சமாதானத்தின் உடன்படிக்கை அவன் மேல் ஏற்படுத்தினார். அவனுக்கு ஆசாரிய பட்டத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. யார் பக்தி வைராக்கியம் காட்டுகிறீர்களோ யாரிடத்துல இருக்கும் பக்தி வைராக்கியம்? இப்ப பாருங்க, நம்ம சகோதரிகளோ சகோதரர்களோ ஒவ்வொருத்தருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போகணும், சனிக்கிழமையும் வேலைக்கு போகணும். வேலைக்கு வர லீவு கேட்டால் லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இதுல பக்தி வைராக்கியம் நம்மளால காட்ட முடிகிறதா? முடியல. ஒரு நாள் போகலைன்னா ஒரு நாள் சம்பளம் போயிடும். அப்படி ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரி அந்த வேலை செஞ்ச கம்பெனியில சும்மா சும்மா லீவு போடுவான். திடீர்னு லீவு போடுவான். ஒரு நாள் லீவு அப்படி லீவு போட்டுட்டு என்ன பண்ணுவான்? தேவாலயத்தில் போய் உட்காந்து அப்படியே ஒரே ஜபம் பண்ணுவான். காலையில இருந்து சாயங்காலம். லீவு போட்டு இப்படி யாராவது பண்ணுவாங்களா? பக்தி ஆயிராங்க. இவன் இப்படி திடீர்னு பண்றதுனால அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ என்ன செஞ்சிரு வேலையே? ஆமாம், ரிசைன் பண்ணிட்டு போயிரு. உன்னை நீ இப்படி லீவு போடியதுனால ஒரு இடத்துல வேற ஆட்களை வச்சு வேலை செய்யறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அந்த சகோதரி வேலையை விடல, லீவு எடுத்து ஜெபம் பண்ண. ஒரு நாள் இதே மாதிரி லீவ் எடுத்துட்டு போய் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. திடீரென்னு பூமி அதிர்ச்சி வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனி அப்படியே தரமாட்டம் ஆகி போச்சு, உடஞ்சி எல்லாங்கள. அப்போ அந்த சகோதரியுடைய குடும்பத்தார் எல்லாரும் வந்து ஒரே அழுகுது புறம்பி, இப்படி எங்கள் மக எங்கன்னு. அவள் இன்னைக்கு லீவு போட்டு போயிட்டா அப்படின்னு. லீவு போட்டு போயிட்டாளா எங்கே போய்? அப்போ அவங்களுக்கு ஆச்சரியம், இவன் ஏன் லீவு போட்டான்? அப்போ திடீரென்னு ஒரு சாயங்கால வேலைக்கு இந்த அம்மா ஜெபம் எல்லாம் முடிச்சு கம்பெனி பக்கம் வராங்க. அல்லேலூயா. என்னடா ஒரே கூட்டமா இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அப்பதான் அவ சொன்னான், நான் லீவு போட்டுட்டு ஜெபம் பண்ணுவதற்காக தேவாலயம் போயிருந்தேன் என்று. அல்லேலூயா. அப்ப ஜெபம் அந்த பக்தி வைராக்கியத்தை ஜெபம் பண்றதுலே அங்க ஒரு பக்தி வைராக்கியத்தை காட்டினதுனாலே அந்த மகள் சாவில் இருந்து தப்பித்து கொண்டார். அல்லேலூயா. இப்படி எவ்வளவு சம்பவங்கள் நீங்கள் இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது, நிறைய சாட்சிகளை அறிந்து கொள்ள முடிகிறது. பக்தி வைராக்கியம், எவ்வளவோ பக்தி வைராக்கியம் காட்டின ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால நாமும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை
நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையை மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப கிருபை பெருகணும்னா என்ன செய்யணும்? அநேகர் சோதனம் பண்ணணும். அப்புறம் கிருபை சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, ஆமா, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே, அவருடைய தரித்திரத்தினாலே, அப்ப நம்ம சிலுவையை என்ன செய்யணும்? சிலுவையில பார்த்தா ஒரு சிவப்பு அங்கி தரித்தவராய், நீங்க அந்த ரூபம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, மனசுக்குள்ள அதை நினைச்சுக்கணும். அல்லேலூயா. இப்போ நிறைய இடத்துல சுரூபங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வேதத்துல இருக்கு, அவருக்கு சிவப்பு அங்கி தரிக்கப்பட்டது, அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது, கைகளிலே கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, கடைசி அவருடைய மார்பிலே ஈட்டியால். இதை மட்டும் நீங்க நினைக்கணும். அல்லேலூயா. அப்படி அவருடைய அந்த தரித்திலே நாம என்ன செய்கிறது? ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியம் நம்பிக்கை. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதனால நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கையுடையவர்களாக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியங்களை நாம் அறிந்து உணர்ந்து நாம் சாட்சியாய் நடக்கும் போது ஆண்டவர் நம்மேல் மனதுருகுவார். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவன் போதும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கமாய் நடக்கிறவனாய் இருந்தாலும் அவன் தன் வழியை விட்டு என்ன செய்யணும்? திரும்ப. அக்கிரமக்காரர்களாய் நடக்கிறவர்கள் என்ன செய்யணும்? அந்த அக்கிரமத்தை விட்டு திரும்பணும். கர்த்தரிடத்தில் அப்படி திரும்பும் போது ஆண்டவர் நம்மேல் மனதுருகுவார். ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம பெரிய பரிசுத்தவான்கள், நல்லா ஜெபிக்கிறவர்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு. அல்லேலூயா. அப்படித்தானே? அதுலேயும் நம்ம சகோதரிகள் அதிகம் பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நீ ஞானஸ்தானம் எடுத்தியான்னு கேட்டா ஞானஸ்தானம் எடுக்கல. சகோதரிகளுக்கு எவ்வளவு இருக்கு? பக்தி வைராக்கியம் நிறைய தான் இருக்கு. ஆனா ஞானஸ்தானம் என்ன செய்யலையா? எடுக்க இல்லையா? அப்ப ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுறது? ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா எப்படி நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பெற்றார். அல்லேலூயா. கரையிலே ஏறி ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேலே. அப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவாரு? அப்போ இயேசு கிறிஸ்து எப்ப ஞானஸ்தானம் எடுத்தாரு? அவர் 30வது வயசுல ஞானஸ்தானம் எடுத்தார். ஏன் 30வது வயசுல அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரு? இந்த 6 வயசு 5 வயசு 3 வயசுல எல்லாம் ஞானஸ்தானம் யாரும் எடுக்கக்கூடாது என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக தான் இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானம் பிளஸ் ஸ்நானம். அல்லேலூயா. ஞானத்தினாலே ஸ்நானம் பண்ணணும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் என்னைக்கு வருதோ அப்பதான் ஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. அப்பதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்றும் இல்லை. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு பெரிய ஆலயத்திலே கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்தேன். அப்போ கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்த போது ஆனால் நல்ல செய்திகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால நானும் நண்பரும் போய் ஒரு நாள் அப்படியே நல்ல நிறைய பந்தல் போட்டிருப்பாங்க. ஒரு பந்தல் தூணுக்கு பக்கத்தில் போய் நல்லா சாஞ்சி உட்காந்து செய்தியை கேட்டு கொண்டிருந்தோம். அப்படியே வெளியே வந்தால் ஒரு பக்கத்தில் பாருங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு 5 ஊழியக்காரர் இருந்து அப்படியே 5 வருஷம் நிற்கிது. 5 வருஷத்துலேயும் ஞானஸ்தானம் ஒன்றும் பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணியில் முக்கி விட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் கட்ட கேட்டேன், நீங்கள் எத்தனை வருஷமா கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க, இன்னும் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கல? இல்லையே, நான் இன்னும் கிறிஸ்தவன் ஆகலையே, இப்போதான் கிறிஸ்தவன் ஆனேன். ஹல்லேலூயா.
அவர் இன்னும் கிறிஸ்தவன் ஆகலையா. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டாராம், ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவன் ஆகிட்டார். அப்ப இயேசு யாருன்னே தெரியாத ஒருவருக்கு என்ன செய்யறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் சபையிலே ஆளை சேர்க்கணும், இப்படியெல்லாம் நிறைய பேர் சேர்ந்தாதான் நிறைய காணிக்க வரும், இப்படியெல்லாம் இருந்தாதான் பெரிய பெரிய இடங்களை வாங்க முடியும், பெரிய பெரிய ஆலயங்களை கட்ட முடியும் அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய். அப்ப நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் அதே வகை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆலயத்தை நீங்கள் கட்டினவர்களா இருந்தாலும் இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய் போ. நீ ஆதாயப்படுத்தின அந்த ஆத்துமா பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளதா இருந்தால் அந்த ஆத்மா எங்க வரும், இங்க அழியாது, பரலோகத்துக்கு வரும். அல்லேலூயா. அதை இன்றைக்கு எத்தனை தேவனுடைய ஊழியர்கள் இந்த காரியத்தை நினைத்து ஊழியம் செய்கிறார்கள். அவர்களை கேட்டா சொல்லுவாங்க, அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பெரிய பெரம்பு கொண்டு வர்றாங்க, 1000 தூதர்களோடு எல்லாரும் எரியுது அக்கினி ஜுவாலையோடு அப்படி வர்றாங்க. அல்லேலூயா. கையில நல்ல கொம்பெல்லாம் பெரம்பெல்லாம் வச்சுட்டு வர்றாங்க. அப்பதான் இவங்களை என்ன செய்யணும், எல்லாம் இயேசு பார்த்து கொள்வார், நல்லா பார்த்துக்குவார். அந்த பெரம்பால வச்சு நல்லா போடுவார். அல்லேலூயா. என்னையா பேச்சு, வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இயேசு சொல்லி கொடுப்பார். அப்ப நம்ம எதுக்கு இருக்கிறோம். நல்ல சமாரியன் ஒருவன் அப்படியே வரும்போது ஒருவன் குற்றுயிராய் கிடக்கிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அவனை பார்த்து அவன் கிட்ட வந்து அவன் காயங்களை எல்லாம் கட்டி நல்ல எண்ணெய் எல்லாம் பூசி அவனை சுய வாகனத்திலே எடுத்து கொண்டு போய் எங்கே கொண்டு விடுகிறான், சத்திரத்துல கொண்டு விடுகிறான். அல்லேலூயா. ஆனா சத்திரத்தான் என்ன சொல்றான், எல்லாம் இயேசு பார்த்து கொள்வார், எல்லாம் இயேசு பார்த்து கொள்வார். என்ன அப்போ நல்ல சமாரியனாகிய இயேசுவே அடிபட்டு குற்றுயிராய் கடந்தவனை சத்திரத்திலே கொண்டு சேர்த்து 2 பணத்தை அவன் கையிலே கொடுத்து, நான் வரும்பளவு இவனை பராமரித்துக் கொள், நான் வரும்பளவு இவனை பராமரித்து, அதிகம் ஏதாவது செலவானால் நான் வரும்போது உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்போ அதிக செலவானால் கூட கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் போயிருக்கிறார். இந்த ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறார், எல்லாம் இயேசு பார்த்து கொள்வாரா. அப்ப இவர் என்ன பார்த்து கொள்வாரா, இவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரா, இவர் அவங்க பாக்கெட்டே பார்த்துட்டு இருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரரு ஆண்டவருடைய வேலையை செய்யும்படி அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் சொல்லுகிறார், எல்லாம் இயேசு பார்த்து கொள்வார். அப்ப இவர் எதை பார்த்து கொண்டிருக்கிறார், இவர் ஒருடைய பாக்கெட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும், பணம் நமக்கு தேவைதான், ஒரே அடியா ஆசைப்பட்டாச்சுன்னா அது தீமைக்கு வேறாய் மாறி. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி. அல்லேலூயா. இச்சை, பணத்தின் மேல் இச்சை. ஆண்டுடைய ஊழியக்காரர்களுக்கு பணத்தின் மேல் இச்சை வருகிறது, அதனால் விசுவாசத்தை விட்டு வழிவி. அநேக வேதனைகளால் தங்களை உருவகுத்திக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னதை செய்யணும். ஊழியர்கள் எல்லாவற்றையும் செய்யாவிட்டாலும் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. கரெக்டா சொல்லணும். புரியுறவங்களுக்கு புரியட்டு, புரியாதவங்களுக்கு புரியாம போட்டு. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து சமாதானத்தையும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் கிருபையும் சுதந்திரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கிருபை எப்படி நமக்கு வருகிறது, அநேகர் சோதரிப்பதனால கிருபை வருகிறது. பவுல் ஜெபித்ததுனால என் கிருபை போதும் என்று. துன்மார்க்கன் தன் வழியை அக்கிரமக்கார் நினைவுகளை விட்டு, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு.
கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபையை சூழ்ந்து. அல்லேலூயா. அப்ப கிருபையை பெற்றுக்கொள்ள இந்த 3 காரியத்தை ஞாபகமா வச்சுங்க. எவ்வளவோ இருக்கிறது, வேதம் ஃபுல்லா கிருபை கிருபை என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் நாம் இருந்தால்தான் தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கையும் ஆசாரிய பட்டத்தையும் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, தானியேலின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே 2 பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை குறித்து நான் பார்க்க முடிகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. பக்தி வைராக்கியத்தினால 3ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம். ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. இதுதான் பக்தி வைராக்கியம். நேபுகாத்நேச்சார் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலவுமான ஒரு சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சாவடியை நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். அல்லேலூயா. அப்பதான் நம்ம சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யல, வரல. அதனாலதான் அவர் சொல்றாங்க, நாங்க ராஜாவுக்கு பிரயுத்தரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பக்தி வைராக்கியம். இனி 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது தானியேலுடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்க முடிகிறது. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கு தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போதும் அல்லேலூயா. அதாவது ராஜாவை தவிர யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கவும் கூடாது, எந்த வேண்டுதலும் பண்ணக்கூடாது. ஆனால் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் ராஜா பத்திரத்திலே கையெழுத்த வச்சிட்டார். ஆனா தானியே தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படி முன் செய்து வந்தபடியே. பக்தி வைராக்கியம். எருசலேமுக்கு நேராக பலகணியை பூட்டி வச்சு கூட அவன் என்ன பண்ணிருக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா கதவை நல்லா திறந்து வச்சுட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. பாருங்க, அப்பதான் சிங்கக்கவியிலே அவனை பிடித்து போட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது, சிங்கங்களின் வாயை கர்த்தர் தூதனை அனுப்பி காட்டி போட்டார். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பினகாசுக்கு பக்தி வைராக்கியம் இருந்ததுன்னு சொல்லிட்டு விட்டு போகக்கூடாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் பக்தி வைராக்கியம் இருக்கு. அப்பொழுதுதான் தேவன் நமக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையும்
ஆசாரிய பட்டத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான தேவ பிள்ளைகளே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு மனதுருகிறவர். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகிறார். எல்லாரையும் தொட்டு குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்துகிறார். திமிர்வாதக்காரனை சுகப்படுத்துகிறார். பிறவி குருடர்களை சுகப்படுத்துகிறார். மனதுருகிறார். ஹல்லேலூயா. யாரை பார்த்தார்? மரித்தவர்களை பார்த்து மனதுருகிறார். இப்படிப்பட்ட தேவன் இன்றும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்மேல் மனதுருகிறவராகவே இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? தேவன் என் மேல் மனதுருகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் கோபப்படுகிறவரும் அல்ல, நம்மை கொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் நம்ம மேல் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து என் மேல் மனதுருகிற தெய்வமே எனக்கு இறங்கும் என்று ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்புறம் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம இறங்குகிற தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரு சின்ன காரியம்தான். இந்த வீட்டு வாடகைக்கு ஒரு 15 நாள் ஆள் இல்லை. எல்லாரும் போனவன் ஆடி மாதம்னு சொல்லாமல் போயிட்டா நமக்கு ஆடி மாதம்னு தெரியாது. பாருவங்க எல்லாம் ஆடி மாதம்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, ஏதோ ஆடி ஆவடியோ நமக்கு என்ன தெரியும். நான் ஒரு 2 நாளாக ஒரு சின்ன ஜபம், எப்போவும் சொல்கிறதான், பரமண்டல ஜபம் காலையில் சொல்கிறது தான். சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சோதனை இங்கே வரக்கூடாது. எனக்கு அவன் ஆடி ஆவணியோ புரட்டாசி ஏதோ சொல்லிட்டு போகலாம். எனக்கு இங்கே என்ன வரக்கூடாது? சோதனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சோதனை என்று நம்ம விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து எனக்கு விலக்கி என்னை ரட்சித்துக் கொள்ளும். 2 நாள் நம்ம ஜபம் பண்ண தொடங்கினா என்ன பொறுத்த அளவில் உட்கார்ந்துருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் காரியம் ஜெயம் ஆகிறது வரைக்கும் ஜபம் தான். ஹல்லேலூயா. மனசுல ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். எப்பவாறு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். வெளியே யாருக்கும் தெரியாது. படுக்கும் போதும் ஜெபம் பண்ணோம், எழும்பும் போதும். அப்படி ஜெபம் பண்ணா பார்த்தா 2 நாள்ல கர்த்தர் என்ன செஞ்சார்? காரியத்தை வாய்க்க பண்ணி ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன்டா, நீங்களும் இப்படிதான் பரமண்டல ஜெபம் எல்லாரும் சொல்லத்தான் செய்வோம். ஆனா நமக்கு சோதனை வரும்போது பரமண்டல ஜெபத்தில் இருக்க அந்த சோதனையை பற்றியே ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சோதனை நின்று ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறேன். இல்லை, ஆண்டவரே இப்ப சோதனை வந்திருக்கு, என்ன செய்யுங்க? ரட்சிங்க. இப்படியாய் தேவன் அவரை சார்ந்து போகிற பக்தி உள்ள அவருடைய கிருபையை சார்ந்து போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். நமக்கும் நிறைய இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். நிறைய உதவிகளை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அதெல்லாம் மறந்து போகக்கூடாது. அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்னொன்னா சொன்னா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காய் செய்திக்காய் ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லார் மேலையும் மனதுருகிற தேவனை கர்த்தராகிய இயேசுவை நாம் எப்பொழுதும் நினைவு கூறுவோம். கேட்ட வாசனங்களை மனதிலே வைத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே அதிசயராகவும் அற்புதராகவும் இருந்து நமக்கு உதவி செய்வார். சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணி சோதித்து பாருங்கள். கேளுங்க, கேட்டு சோதித்து பாருங்க. கேட்டா கொடுப்பேன்னு சொன்னீரே ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலே எங்களை அதிகமாய் நேசிக்கிற பல்லவ தெய்வமே சப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆண்டவரே சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு பாத்திரங்களாய் மாற்றினபடியால் சோதனம். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயிருந்து தேவ இறக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை பிள்ளைகளோடு இருக்கின்றார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சோமாய் உன் வயது திரும்ப 6 வயது போலாகிறது.
ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தங்களும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடு என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். நாட்டினீகம் நாட்டினே நிரந்த வீரனக்காயம் நாட்டினீகம் நாட்டினே நன்மதமே நிரந்த வீரனக்காயம் கைகளால் சுட்டினாலும் நித்திய ராஜ்யமே சுட்டினாலும் நித்திய ராஜ்யமே நிறவே அசையோடு அசைவத்திலே Haleluya, haleluya, haleluya. ஆண்டவராகிய இயேசு மனதுருகிறவராய் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். God bless you. Praise the Lord, praise the Lord.